அம்பாள் வந்து நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கும்போது என்னோட நண்பரோட காலில் பட்டது. அப்போது இது கல்லுன்னு சொல்லி நாங்கள் வெளியே எடுக்கும்போது சிலை. திருமண விஷயம், கல்வி விஷயம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விஷயம், பண விஷயம்லாம் வீட்லேயே உட்காந்துருந்தா பணம் வந்துடும், அதுவும் கிடையாது. இப்போ அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு சமமானவங்க. அவங்க வந்து ஒரு உண்மையான அகோரி பற்றி நான் சொல்கிறேன், போலியான அகோரி பற்றி நான் சொல்கிறேன். எரிஞ்சிட்டு இருக்கிற பிணத்துல இருந்து ஒரு வகையான ஒரு இது வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கருமைன்னு வாங்குது. அது வந்து பற்றி கெட்டதும் செய்யலாம், நல்லதும் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருமண வசியமை நம்ம கொடுத்தோம்னா எவ்வாறுபட்ட அந்த திருமண தோஷங்கள் இருந்தாலும் சரி, நீங்க எங்க போய் பரிகாரம் பண்ணியிருந்தாலும் சரி, நான் கொடுக்குற இந்த வசி மையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயத்துக்கு வந்து கேட்பாங்க. ஆனால் வந்து நியாயமா பேசுவாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, தவறான விஷயம் வந்து நாங்கள் இங்கே செய்ய மாட்டோம். அப்படி அவங்க தெரியாம எங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா நாங்க பரிகாரம் பண்ண நடக்காது. காதலை வந்து நம்ம பிரிக்கலாம், நல்ல விஷயமா வந்து பிரிக்கலாம், காதலை சேர்க்க மாட்டோம். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி அருள்வாக்கு பீடத்துடைய சக்தி சாமியார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ சக்தி குரு திருவடியே சரணம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆன்மீக தகவல்கள் மற்றும் அமானுஷம் போன்ற பல தகவல்களை வந்து இன்னைக்கு இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய இந்த ஆன்மீக பயணம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நீங்க என்னென்ன சேவைகள் ஆன்மீக சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சது வந்து எனக்கு சிறு வயதுல இருந்து ஆன்மீக பற்று. எனக்கு இன்னைக்கு நேற்று கிடையாது, சிறு வயதுலேருந்து ஆன்மீக பற்று. கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்காகவே அம்பாளோட அருளால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சுட்ருக்கோம். அங்காள பரமேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா குளத்துலேருந்து கிடச்சாங்க சுயம்புவா. எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அது ஒரு பெரிய ஒரு இது நான் சுருக்கி அதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அம்பாள் வந்து நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கும்போது என்னோட நண்பரோட காலில் பட்டது. அப்போது இது கல்லுன்னு சொல்லி நாங்கள் வெளியே எடுக்கும்போது சிலை. அப்போ தான் என்னோடய ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சிது. அம்மா வந்து கிட்டத்தட்ட 5.5 வருஷம் ஆகுது அம்மா கிடச்சி, எங்களுக்கு குளத்துல கிடச்சி. அதுக்கு பிரகாரம் தான் மாந்திரிகம்னா என்ன, வஷியம்னா என்ன, சித்தர்கள்லாம் எங்கன்னு சொல்லி பெரிய பெரிய மலைக்கு காடுங்களுக்கு அதெல்லாம் போய் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய குருமார்களை பார்த்து உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து வஷியம்னா என்ன, மாந்திரிகம், மக்களுக்கு வந்து இந்த வஷியம் இந்த மாந்திரிகத்தை வச்சு மக்களுக்கு எப்படி நம்ம நல்லது செய்யறது, அவங்களோட பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சில தேவதைகள் வைத்து சில ஒரு வஷிய மூலிகை வைத்து இயற்கை எப்படி வந்து அவங்களோட பிரச்சனை நம்ம உடனே ஒரு மிராக்கள் மாதிரி தீக்கிறது அப்படின்னு இப்போ முழுக்க அம்பாளோட அருளால் கற்றுருக்கோம்மா. இப்படிதான் பெரிய ஒரு சாப்டர் நான் சுருக்கி உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகே, எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக மக்கள் உங்ககிட்ட வராங்க, அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ஆன்மீக வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க? எல்லா பிரச்சனை தீக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து அம்பாளோட அனுகூலம் இருக்கு. நான் தீக்கல, நான் சாதாரண ஒரு மனிதர் தான். அம்பாளோட அருளால, இந்த பிரபஞ்ச சக்தியால, இந்த இயற்கை சக்தியால அவங்க கர்மா குறைஞ்சிருந்தா நிச்சயமாக எப்பாற்பட்ட பிரச்சனை நம்ம தீக்கலாம். இப்போ நீங்க எந்தெந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்க? இப்போ நாங்கள் வந்து இந்த மாந்திரிக மூலியமாக என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் முக்கியம் திருமண விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். திருமண விஷயம், கல்வி விஷயம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விஷயம், பண விஷயம்லாம் வீட்லேயே உட்காந்துருந்தா பணம் வந்துடும், அதுவும் கிடையாது. அது வந்து ஒரு தொழில வந்து ஒரு 4 வருமானம் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி, வீண் செலவாகாத மாதிரி ஒரு பண விஷயம், ஜன விஷயம். இப்போ தொழில் இருக்காங்க, ஒரு பெரிய பெரிய இது இருக்காங்க, ஜன விஷயம், ராஜ விஷயம், இந்த மாதிரி வசிய மைகளில் ஏகப்பட்ட வசிய மை இருக்கு. வசிய மைனாலேயே எல்லா பிரச்சனையும் நம்ம முடிக்கலாம். அந்த அளவுக்கு மூலிகை போட்டு பவரை பண்றோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெகட்டிவ்னா என்னது, இந்த பில்லி சூன்யம் ஏவல் மந்திர தந்திரங்கள் உண்மையா இருந்தா, சும்மா இன்னைக்கு வந்து எனக்கு செய்வது எனக்கு பேய் பூச்சிக்கிச்சு அதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் பண்ண மாட்டோம். உண்மையாக உங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்ததுன்னா சில விஷயங்கள் பண்ணி அது வந்து உங்களை விட்டு சில சாங்கியங்கள் பண்ணி போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றோம். எல்லா விஷயத்துக்கும் நீங்க அம்பாளோட தீர்வு இருக்குமா. ஓகே, இந்த வசியமை பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த வசியமை எப்படி உருவாக்குறீங்க, எந்தெந்த பொருட்களை வச்சு அதை உருவாக்குறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இப்போ வசியமையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வசியமையும் இருக்கு. இப்போ வசியமை வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை, முதல்ல வந்து மூலிகை பிரகாரமாகவும், அதுக்கு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனை திரவியங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புணுகு, கோராச்சினை, ஜவ்வாது, அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி. இந்த நாட்டு மருந்து கடையில் சில இடத்துல இந்த லோக்கலில் வாங்கிட்டு வருவாங்க, அந்த சீப் இதெல்லாம் கிடையாது. இந்த புணுகு கோரஜனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 800 அந்த மாதிரி வந்து ஒரு 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 ஹை குவாலிட்டியான ஒரு பொருளை போட்டு நம்ம பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மூலிகை, சித்தர்கள் வந்து
சித்தர்கள்னு சொல்லலை, சித்தர்கள் வழியில வந்த சில குருமார்கள் வந்து அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த மூலிகை காப்பு கட்டி அதுக்கு உயிர் கொடுத்து அந்த மூலிகையெல்லாம் போட்டு ஒரு 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 குறிப்பிட்ட நாளில் ஒரு சக்தி உள்ள நாளில் அதை அரைச்சி சில ஊறுவு கொடுத்து சக்தி பண்ணி பண்ணுறோம். அது எல்லாமே ஒரு 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 வசியம் திரவைகள் தான், எல்லாமே வாசனை திரவியங்கள் தான் எல்லாமே. இப்போ நீங்க வந்து இந்த மூலிகைகளை வச்சு வசியமை தயாரிப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி அகோரிகள் ஒரு வசியமை வச்சிருப்பாங்க. எரியிற பிணத்துல இருந்து வரக்கூடிய அந்த மையை பயன்படுத்தி அவங்க வசியம் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்க வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இப்போ அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு சமமானவங்க. அவங்க அவங்க வந்து ஒரு உண்மையான அகோரி பற்றி நான் சொல்கிறேன், போலியான அகோரி பற்றி நான் சொல்லலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கிற பிணத்துல இருந்து ஒரு வகையான ஒரு ஒரு இது வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கருமைன்னு வாங்குது. அது வந்து பற்றி கெட்டதும் செய்யலாம், நல்லதும் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வேற சாப்டர். நாங்கள் பண்ணுறது முழுக்க முழுக்க இயற்கை மூலிகை நன்மை நல்லது மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை விஷயமா நம்ம பண்ணுறதுனால அது வந்து அகோரம், நாங்கள் பண்ணுறது சாந்தம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம வந்து இந்த வசியமை அப்படின்றத பத்தி படிச்சோம்னா அதுல வந்து ராஜ வசியமை, தெய்வ வசியமை, அப்புறம் இந்த மன்மத பூ வசியமைன்னு நிறைய வகை வகையா இருக்கு. இதுல எத்தனை வகையை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க? நீங்க உங்ககிட்ட இருக்க வசியமைகளை பத்தி சொல்லுங்க. இப்போ முதல்ல வந்து இப்போ நிறைய மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, பிரதானமா என்னோட பையனுக்கு திருமணம் ஆகலை, என்னோட பொண்ணுக்கு திருமணம் ஆகலை, எனக்கு தெரிஞ்சவருக்கு திருமணம் ஆகலை, இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, ஏதோ ஒரு கிரகணங்கள் இருக்குது, இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், வயசு அதிகமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டான வயசு இருந்து கரெக்டான ஒரு பர்சனாக இருந்து நல்ல வேலைகள் நல்ல விஷயங்கள் இருந்து உங்களுக்கு தடை மேலே தடை வந்துட்டு இருக்குன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருமண வசியமை நம்ம கொடுத்தோன்னா எப்பாற்பட்ட அந்த திருமண தோஷங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போய் பரிகாரம் பண்ணியிருந்தாலும் சரி, நான் கொடுக்குற இந்த வசியமையை வந்து பார்த்தீங்கன்னா வசியமை சில விஷயங்கள மூலிகளை கொடுப்பேன். சில பரிகாரங்கள் உங்களுக்கு செய்ய சொல்லுவேன் சில கோயிலுக்கு போய். அதை நீங்கள் கரெக்டாக பிரேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட திருமண தோஷங்கள் இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களை விட்டு இதாகி ஒரு 4 வரம் பார்க்குறீங்கன்னா அந்த வரமே உங்களுக்கு அமையிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதாவது திருமண வசியமை. எத்தனை வருஷம் நீங்கள் திருமணத்துக்கு வந்து எங்களை மாதிரி ஆன்மீகதிகளை போய் பார்த்துட்டு தடை எதுவுமே நடக்கலை, எல்லாமே சும்மா, இது வேஸ்ட், இதுக்கு மேலே நான் போவே வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா கூட, நீங்கள் நம்ம கையில் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா 100% அவங்களுக்கு திருமண விஷயம் அவங்களுக்கு அந்த குடுப்பனை இருந்ததுன்னா கரெக்டாக அந்த வயசு அந்த ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வயசுல அதிகமாக தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காது. சும்மா அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நான் கரெக்டாக இருந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல, ஒரு வீட்டுக்கு போனேன் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்றாங்க, ஏதாவது ஒரு காரணம் சின்ன காரணம் கூட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த பெண்மணி உங்களுக்கு அமையணும், நல்லபடியாக ஒரு திருமணம் கைக்குடி வரதுக்காக திருமண விஷயமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம்மா. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்கவுங்க பண்ற செயல் அவங்களுக்கு வந்து நல்லதா தான் தெரியும், அவங்க பக்கம் நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து வசியம் பண்ணோம் அப்படின்னு வரும்போது அவங்க நல்ல நோக்கத்துக்காக வராங்களா இல்லை கெட்ட நோக்கத்துக்காக வராங்களான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நாங்கள் வந்து எப்படி இருந்தாலுமே முதல்ல அவங்களோட விஷயத்தை நாங்கள் கேட்போம். முதல்ல என்ன விஷயத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள், உங்களோட கஷ்டம் என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாலும் சரி எல்லாமே சொல்லுவாங்க. எங்களை இந்த மதுரை, திண்டுக்கல், தேனி எனக்கு வராத நாடே கிடையாது, வராத கண்ட்ரியே கிடையாது, என்னென்னவோ பிரச்சனை சொல்லுவாங்க. அதனால் அவங்களோட பிரச்சனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் தான் பண்ண முடியும் அம்பாலை வச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயத்துக்கு வந்து கேட்பாங்க, ஆனால் வந்து நியாயமாக பேசுவாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, தவறான விஷயம் வந்தால் நாங்கள் இங்கே செய்ய மாட்டோம். அப்படி அவங்க தெரியாமல் எங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பரிகாரம் பண்ண நடக்காது. இங்கே வெறும் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் செய்வோம், தவறான விஷயத்துக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். தவறான விஷயத்துக்கு எங்களுக்கு செய்ய தெரியாது, எங்கள் குருமார்கள் அப்படி கற்றுக் கொடுக்கல. 100% இந்த மாந்திரிகம் அமானுஷங்கள் அத்தனையும் உண்மை. அமானுஷங்கள் வேணாம் விட்டுருங்க, அது வேற சாப்டர். இந்த மாந்திரிகம் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் உண்மை. நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த காதல் வசியம்லாம் பண்றாங்களா, அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்திருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் இந்த காதல் விஷயம் பண்ண மாட்டோம். இந்த எப்பாற்பட்ட எவ்வளோ நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த காதல் விஷயம் நாங்கள் பண்ண மாட்டோம்மா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலால் அப்பா அம்மா வருவாங்க, என்னோட பொண்ணு வந்து காதல் விஷயத்தில் மாட்டிருக்காங்க, என் பையன் காதல் விஷயத்தில் மாட்டிருக்காங்க, ஒரு தவறான இடத்துல இருக்காங்க, தவறான காதலை வந்து நம்ம பிரிக்கலாம், நல்ல விஷயமா வந்து பிரிக்கலாம், காதலை சேர்க்க மாட்டோம் நாங்கள். அதை ஏன் அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு இல்லையாம்மா. நீங்கள் யோசிங்க, எவ்வளோ இன்னைக்கு காதல்னால எவ்வளோ குடும்பம் அழிஞ்சிருக்கு, எவ்வளோ பேர் அசிங்க, எனக்குள்ள எவ்வளோ பேர் அழுது ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமாம்மா. இல்லை அதில் நல்ல காதலும் இருக்குல்ல, அந்த மாதிரி வர இல்லை நாங்கள் பார்ப்போம்ல, எடுத்தோன்னே நாங்கள் பண்ணிட மாட்டோம்ல. எல்லாமே எதுவாக இருந்தாலும் தாயோட அம்பாளுக்குள்ள சோழி பிரசனை உத்தரவு கிட்ட தான் நம்ம முறைப்படி பண்ணுறோம். எடுத்தோன்னே எல்லாருக்கும் செய்யலை. நான் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியாக்கே வரல. ஏன் வரலன்னா இன்னும் இதை பற்றி தெரியணும், இன்னும் இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் எப்படி இது உண்மை சாத்தியம், இந்த கலியுகத்தில் இந்த சயின்ஸ் உலகத்தில் இந்த உலகமே நம்ம கையில் இருக்கு இன்னைக்கு, இதெல்லாம் எப்படி உண்மை, அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிக்காக தான் இத்தனை நாள்
நான் மீடியாவுக்கு வராமல் நிறைய மலை பிரதேசத்துக்கு நிறைய சித்தர்கள் ரகசியங்கள் நிறைய குருமார்களை போய் பார்த்துட்டு வந்ததுல எல்லாமே சாத்தியம், எல்லாமே உண்மை. ஆனால் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் சித்தர்கள் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த காதல் விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிக்கதான் செய்வோம் தவிர ஒன்றும் சேர்க்க மாட்டோம். நாங்கள் நல்லது செய்கிறோம், ஒன்றும் சேர்க்கறது நாங்கள் ஆளு கிடையாது. யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும். இல்லை, நாங்கள் தவறா பண்றதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காதல் விஷயம் எடுக்கிறது இல்லை.